டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட எக்ஸாம் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வரும். எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ஸை பொறுத்து நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உடனடியாக முடிவெடுக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதற்கான முடிவெடுங்க. லா காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கான முடிவும் நீங்கள் வந்து உடனடியாக எடுத்து அப்ளிகேஷன் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டுருங்க. என்ஜினியரிங் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இன்னும் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. இன்றைக்கோ நாளைக்கோ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வரும். உங்களுடைய +2 மார்க் எப்படி இருந்தாலும் சரி அதற்கான ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மதிப்பெண்களை பொறுத்து, அந்த நல்ல கல்லூரிகளை பொறுத்து உங்களுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு வடிவமைச்சுக்கணும் நீங்கள். ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள். அதை பயன்படுத்தி உங்களுடைய மதிப்பெண்கள் ஏதாவது மாறுபாடுகள் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பி வந்ததுக்கப்புறம் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். இது சம்மந்தமான வீடியோ அடுத்து நம்ம சேனலில் வர இருக்குது, பாருங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.